الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإنك لعلى خلق عظيم صدق الله مولانا العظيم قال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய சாதாத்மார்களே, குலபாக்களே, முகத்தமீன்களே, முன்ஷிதீன்களே, இஹ்வான்களே, முஹிப்பீன்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, சிறியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா சிறப்பான ஒரு ஷஅபானுடைய மாதத்தில் எங்களை ஒன்று சேர்த்திருக்கிறான். பூமியிலே சிறப்பான இடமாகிய மஸ்ஜிதில் அல்லாஹுவை தொழுவதற்கும் திக்ரு செய்வதற்கும் ஒதுக்கப்பட்ட ஜாவியா மஸ்ஜிதிலே அல்லாஹ் ஒன்று சேர்த்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் சில தினங்களிலே பரக்கத்து செய்யப்பட்ட ரமலானுடைய மாதத்தை நாங்கள் அடைய இருக்கிறோம். அதற்கு முன்னர் நாம் இருக்கின்ற இந்த ஷஅபான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினால் ஷஹ்ரி என்னுடைய மாதம் என்று மொழியப்பட்ட மாதமாகும். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாதம் என்று சொல்லப்பட்ட மாதமாகும். ஏன் இந்த மாதத்தை அன்னவர்களுடைய மாதம் என்று அவர்கள் சொல்ல வேண்டும் என்பதை பார்க்கின்ற பொழுது முழு உலகத்திலும் மொழியப்படுகின்ற ஓதப்படுகின்ற இன்னல்லாஹ வ மலாயிகதஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா என்ற பிரபல்யமான அந்த வசனம் இந்த ஷஅபானில் தான் இறக்கப்பட்டதாக அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். எமது உயிரை விடவும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அல்லாஹ்வும் ஸலவாத்து சொல்லுகிறார், மலக்குமார்களும் ஸலவாத்து சொல்லுகிறார்கள். ஈமான் உள்ளவர்களே, நீங்களும் அன்னவர்கள் பேரில் ஸலவாத்தும் சொல்லுங்கள், சலாமும் சொல்லுங்கள். எந்த சிறப்புக்குரிய அமல் அல்லாஹ்வினால் சொல்லப்படுகிறதோ அதற்கு அழிவே கிடையாது, முடிவே கிடையாது. அப்படிப்பட்ட அமலுக்குரிய ஆயத்து இறக்கப்பட்டதன் காரணமாகவோ ஏனோ தானோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹ்ரி என்னுடைய மாதம் என்று குறிப்பிட்டார். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது நாங்கள் புர்தா மஜ்லிஸில் இருந்தோம். இந்த புர்தா மஜ்லிஸ் எவ்வளவு மனமான மங்களமான மஜ்லிஸ் என்றால், ஓதப்பட்ட புர்தா ஷரீஃப் உலக பிரசித்தி பெற்ற ஒன்றாகும். எந்த அளவுக்கு என்றால், உலகத்தில் மிகப்பெரிய அறிஞர்களினால் சரிகாணப்பட்டு அதற்கு பல விரிவுரைகள் எழுதப்பட்டு பல பல்கலைக்கழகங்கள், பள்ளிக்கூடங்கள், பாடசாலைகளிலே பாடத்துக்குரிய அவர்களுடைய பாட திட்டத்துக்குரிய ஒன்றாக புகுத்தப்பட்டு போதிக்கப்பட்டு அதனை கற்றறிந்த அறிஞர்கள், உலமாக்கள் இன்னும் இன்னும் அது பற்றி சொல்லி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான ஒன்றுதான் கசீதத்துல் புர்தா. இந்த கசீதத்துல் புர்தாவுடைய அடிப்படை நோக்கம் இமாம் முஹம்மது இப்னு சயீத் அல் பூசீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இஸ்கந்தரியாவை சேர்ந்தவர்கள். அங்கே ஜாமியுல் பூசீரி என்ற ஒரு ஜும்ஆ பள்ளிவாசல் இருக்கிறது. அங்கே அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து இந்த கவிதையை இயற்றினார்கள்.
ஏன் இயற்றினார்கள் தெரியுமா? அவர்களுக்கு ஒரு நோய் ஏற்பட்டது. அந்த நோய்க்கு பரிகாரம் செய்வதற்காக, மருந்து செய்வதற்காக வைத்தியர்களை நாடினார்கள். எத்தனையோ வைத்தியர்களுடைய சிகிச்சை செய்யப்பட்டும் அவைகள் பலனளிக்கவில்லை. எந்த அளவு கண்டால் உலமாக்கள் எழுதுகிறார்கள், ஹத்தா அஜஸல் அதிப்பாஉ, எல்லா வைத்தியர்களும் எங்களால் முடியாது, இவரை சுகப்படுத்த முடியாது என்று கைவிட்டு விட்டார்கள், முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழ்ந்து இந்த கசீதாவை முஹம்மது இப்னு ஸயீத் அல் பூஸீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிக பிரபல்யம் பெற்ற அறிஞர். அரபி இலக்கணம் வேண்டுமா, இலக்கியம் வேண்டுமா, சகல துறைகளிலும் தேர்ச்சி பெற்றவர்கள். உலக புகழ் பெற்ற, முழு உலகமும் ஏற்றுக்கொண்ட ஹக்கான உண்மையான தரீக்காக்களில் ஒன்றாகிய ஷாதுலியா தரீக்காவை சேர்ந்தவர்கள். இந்த ஜாவியாவும் ஷாதுலியா தரீக்காவை சேர்ந்தது. இந்த ஷாதுலியா தரீக்காவை சேர்ந்த முஹம்மது இப்னு ஸயீத் அல் பூஸீரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இந்த புர்தா ஷரீஃபை ஓதின பொழுது கனவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இமாம் அவர்களுடைய உடம்பை தன்னுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரக்கத்தான கையினால் தடவினார்கள். அப்படி தடவப்பட்ட போது இமாம் முஹம்மது இப்னு ஸயீத் அல் பூஸீரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கண் விழித்து தைரியமாக எழுந்து நின்றார்கள். அவரால் கையை தூக்க முடியாது, உயர்த்த முடியாது. நாம் பார்ஷவாதம் என்று சொல்லுகிறோம், அரபியிலே ஃபாலஜ் என்று சொல்லுவார். ஒரு பக்கம் அப்படியே செயலிழந்து போன வியாதி, கையை அசைக்க முடியாது, உயர்த்த முடியாது. கண் விழிக்கிறார்கள், கையை உயர்த்தி கையை ஊண்டி அவர்கள் எழுந்திருக்கிறார்கள். அந்த நேரத்திலே அவர் முழுமையாக சுகம் பெற்றவராக ஆகிவிட்டார்கள். அதனால் தான் இந்த புர்தாவை நோய் நிவாரணி என்று அழைக்கப்படுகிறது. சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், சஹாபாக்களுடைய காலத்திலே கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கவிதையை இயற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடிய போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு புர்தாவினால், ஒரு போர்வையினால் கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போத்தினார்கள். எனவே பானத் சுஆத் என்ற அந்த கவிதைக்கு தாம் புர்தா என்ற வார்த்தை மிக பொருத்தம். இமாம்களுடைய விளக்கம், நாம் ஓதின புர்தா இருக்கிறதே, இதற்கு புர்தா என்றும் பெயர் இருக்கிறது. அல் கவாகிபு துர்ரியா அலா மதிஹி கைரில் பரியா என்றும் ஒரு பெயர் இருக்கிறது. அதே நேரத்தில் இமாம்கள் சொல்லுகிறார்கள் அல் புர்ஆ, அல் புர்ஆ என்றால் நோய் நிவாரணி, நோய்க்கு மருந்து. எனவே கசீதத்துல் புர்தா என்பது போல கசீதத்துல் புர்ஆ என்று சொல்வதும் பொருத்தம் என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். அதனால தான் அந்த காலத்தில் இருந்து அறிஞர்கள், உலமாக்கள், மக்கள் வீடுகளிலும் மஸ்ஜிதுகளிலும் தக்கியாக்களிலும் ஜாவியாக்களிலும் இவைகளை ஓதுவார்கள். ஓதுவது மட்டுமல்ல, ஓதுகின்ற போது தண்ணீர் போன்றவைகளை வைத்திருந்து ஷிஃபாவுக்காக, நோய்க்கு மருந்துக்காக குடிப்பார்கள். அன்புக்குரியவர்களே, இத்தனை சிறப்புமிக்க இந்த புர்தா ஷரீஃப் இருக்கிறதே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை சொல்லக்கூடிய அருள்மறையில் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வ இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், நபியே நிச்சயமாக நீங்கள் மேலான ஒழுக்க நெறிமுறையில், மேலான பண்பாட்டில், மேலான அஹ்லாக்கில் இருக்கிறீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கின்றார். இந்த வார்த்தையை வைத்து சில அறிஞர்கள், இந்த ஆயத்தை அடிப்படையாக வைத்து சில அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஒரு பைத்தை சொல்கிறார்கள். அதாவது அராகுல்ல மதுஹிம் பின் நபியி முகஸ்ஸரா வ இன் பாலகல் முஸ்னி அலைஹி வ அக்ஸரா இதல்லாஹு அஃனா பில்லதி ஹுவ அஹ்லுஹு
அலைஹி வமா மிக்தாரு மா தம்தஹுல் வரா. என்ன சொல்லுகிறார் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உலகத்தில் எத்தனையோ பேர்கள், எவ்வளவோ மனிதர்கள் புகழ்ந்திருக்கிறார்கள். புகழ்ந்தவர்கள் எல்லோரும் குறைதான் செய்திருக்கிறார்கள். யாரும் நிறைவாக புகழ்ந்து முடிக்கவில்லை. ஏன் தெரியுமா? அவர்கள் அதிகமாக புகழ்ந்தாலும் குறைவாக புகழ்ந்தாலும் எல்லாமே குறையாகத்தான் இருக்கிறது. அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னக லஅலா குலுகின் அதீம் என்று சொல்லிவிட்டார். இப்படி இருக்க மனிதர்கள் புகழ்ந்தால் என்ன, புகழாவிட்டால் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழும் உயர்வும் உயர்ந்து கொண்டே இருக்கும். எந்த அளவுக்கு தெரியுமா? சுவர்க்கத்தில் கூட குர்ஆனோடு உலகத்தில் இருந்தவர்கள் குர்ஆனை ஓத 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 சொர்க்கத்தின் தரஜாக்களை உயர்ந்து கொண்டு செல்வார்கள். அந்த நேரத்தில் வ இன்னக லஅலா குலுகின் அதீம் என்ற ஆயத்தும் ஓதப்படும். உலகம் அழிந்தாலும் அழியாத ஒன்றுதான் அல் குர்ஆன். அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்புக்குரியவர்கள், புகழுக்குரியவர்கள். அந்த புர்தா ஷரீஃபிலே நாங்கள் படித்த ஒரு பைத்தை மாத்திரம் படித்து அதற்குரிய பொருளை சொல்லிவிட்டு என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். فَكَالنَّبِيِّينَ فِي خَلْقٍ وَفِي خُلُقٍ وَلَمْ يُدَانُوهُ فِي عِلْمٍ وَلَا كَرَمٍ وَكُلُّهُمْ مِنْ رَسُولٍ لله ملتمس غرفا من البحر أو كشفا من الديم مولاي سلم ஹல்க் என்றால் உடல் அமைப்பு, அவருடைய பொடிட அமைப்பு. ஹுலுக் என்றால் அஹ்லாக், நல்ல குணங்கள். இந்த இரண்டிலும் 1,24,000 நபிமார்கள் உலகத்துக்கு வந்தும் அத்தனை பேரை விடவும் முஹம்மது எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் மேலோங்கி விட்டார்கள். உடல் அழகிலும், உள்ளழகிலும், புற அழகிலும், குணங்களின் அழகிலும், எல்லா விதமான அழகுகளும் ஒருங்கே சேர்ந்தவர்கள் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவரை வெல்லுவதற்கு இவைகளில் எவரினாலும் முடியாது. வலம் யுதானூஹு பி இல்மின் வலா கரமின். இல்ம் என்றால் அறிவு, கரமுன் என்றால் கொடை, நன்கொடை, சதகா, தர்மம். அறிவை எடுத்து பார்த்தாலும், கொடை கொடுக்கின்ற சீமாந்தனத்தை எடுத்து பார்த்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாரினாலும் நெருங்க முடியாது. அறிவிலும் உயர்ந்தவர்கள், கொடை வள்ளல் என்பதிலும் உயர்ந்தவர்கள். 4 விடயங்கள் இங்கு சொல்லப்பட்டது. ஹல்கு, ஹுலுக்கு, இல்மு, கரம். உடல் அழகிலும், நல்ல குணங்களிலும், கல்வி அறிவிலும், நன்கொடை வழங்குவதிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலோங்கி விட்டார்கள். உலகத்தில் வேறு எவரும் அவரை அணுக முடியாத அளவுக்கு. وَكُلُّهُمْ مِنْ رَسُولِ اللَّهِ مُلْتَمِسٌ غَرْفًا مِنَ الْبَحْرِ أَوْ رَشْفًا مِنَ الدِّيَمِ. ஏனைய நபிமார்களும் அறிவுள்ளவர்கள் தான். அந்த எல்லா நபிமார்களுடைய அறிவும், உலகத்தில் உள்ள அனைத்து அறிவாளிகளுடைய அறிவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிலிருந்து எடுக்கப்பட்டவைகள். எந்த அளவு தெரியுமா? அந்த அளவை சொன்னாலே அற்புதமாகத்தான் இருக்கும். கர்ஃபம் மினல் பஹர் அவ் ரஷ்வம் மினத் தியம். பஹர் என்றா கடல். கடல்ல எவ்வளவு தண்ணி இருக்குது எங்களுக்கு தெரியும். உலகத்துல கடல் எந்த அளவுக்கு இருக்குது? பூமி கூடையா, கடல் கூடையா? தரை கூடையா, கடல் கூடையா?
தண்ணீர் உள்ள இடங்கள் தான் கூடுதல். தரை என்பது, பூமி என்பது, மக்கள் வாழக்கூடிய இடங்கள் என்பது குறைவான. அந்த அளவு தண்ணீர்ல யாராவது போய் ஒரு அள்ளு தண்ணி எடுத்தா கடலுக்கு ஏதும் குறை வந்து விடுமா? எனவே கடலில் இருந்து ஒரு அள்ளை அள்ளினால் அந்த அள்ளில் கையில் வந்த அளவு இருக்கிறதே, அந்த அளவு அறிவுதான் என்னுடைய, உங்களுடைய, நம் எல்லோருடைய அறிவு மட்டுமல்ல, எல்லா நபிமார்களுடைய அறிவும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொட்டு வந்த அத்தனை நபிமார்களுடைய அறிவும் முழு கடலில் இருந்து அள்ளிய ஒரு அள்ளின் பிரமாணம். முழு சமுத்திரம் கடலுடைய அளவு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவு. அறிவு கடல். ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், ஆனா மதீனத்துல் இல்ம், நான் அறிவின் பட்டினம் என்று சொல்லி காட்டினார்கள். அந்த அளவு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுள்ளவர்கள், மறைவான ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள். அல்லாஹ் மறைவான அறிவை தன்னகத்தே கொண்டவன், உலகத்தில் மறைவான அறிவு கொடுக்கப்பட்டவர். இல்முல் கைப் என்பதை இரண்டாக பிரிக்கிறார்கள். ஸாத்தியுன், அதாஇயுன். ஸாத்தியுன் என்றால் அது அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தமானது. அதாஇயுன் என்றால் அல்லாஹ் நபிமார்களுக்கு, நாதாக்களுக்கு கொடுத்தது. அதாஇ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவில் கடலை போன்றவர்கள். இன்னும் ஒரு உதாரணம் என்ன தெரியுமா? தொடர்ந்து மழை பொழிகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அட்டமழை என்று சொல்வோமே, அட்டமழை. இந்த மழையின் பொழுது நாம் வெளியே சென்று நம்முடைய நாக்கை நீட்டினால் அதிலே ஒரு துளி விழுந்தது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வளவு மழை தண்ணீருக்கு மத்தியில் என்னுடைய நாக்கிலப்பட்ட ஒரு துளி எவ்வளவு இருக்கு? எல்லா நபிமார்களுடையும் அத்தனை அறிவாளிகளுடையும் அறிவோ நம்முடைய நாக்கில் பட்ட ஒரு துளி தண்ணீரை போல. உலகமெல்லாம் பொழிகின்ற அடை மலையில் எவ்வளவு தண்ணீர் இருக்கிறதோ அந்த அளவு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவு என்பதை சொல்லுகிறார்கள். இதனுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நுணுக்கமாக, ஆழமாக சிந்திக்கின்ற போது, இலக்கணம் வேண்டுமா, இலக்கியம் வேண்டுமா, யாப்பு அலங்காரம் வேண்டுமா, அல் அரூல் வல் கவாஃபி வேண்டுமா, அல் பலாகா வேண்டுமா, அல் ஃபசாஹா வேண்டுமா, அன் நஹவு வேண்டுமா, அஸ் சர்வு வேண்டுமா, இவைகள் எல்லாம் அதிலே உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் இலங்கையில மட்டுமல்ல, முழு உலகத்திலும் ஏராளமான மதரசாக்கள்ல, பல்கலைக்கழகங்கள்ல பாடத்திட்டத்தில் ஒன்றாக போடப்பட்டு இவை போதிக்கப்படுகிறது. சமீப காலத்திலே வஹாபிகளுடைய ஆதிக்கத்தின் காரணமாக நிறைய மதரசாக்கள் இருந்து பாட புத்தகமாக இருந்ததை நீக்கப்பட்டிருக்கிறது, ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, இதில் உள்ள இலக்கணம், இலக்கியம் என்பது இருக்கிறதே, நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அறிவை தரக்கூடிய ஒன்று. குர்ஆனில் இருக்கக்கூடிய ஃபசாஹத்து, பலாகத்தை நமக்கு உணர்த்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த அளவு சிறப்பு மிக்க புர்தா ஷரீஃப் முன்னைய காலங்களில் எப்படி ஓதப்பட்டதோ, அவைகளினால் பல நன்மைகளை அடைந்தோமோ, அதுபோன்று பிரச்சனைகளும் நோய்களும் மலிந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே நாமும் ஓதி நன்மை அடைவோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லா இலாஹா இல்லல்லாஹ், லா Rasulullah